வெல்கம் டு கீத்து லைஃப் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் ஒரு கோவிலுக்கு போகிற vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போகலான்னு கிளம்புனோம். ஃபஸ்ட்டு அம்மா அதுக்கு கூழ் காய்ச்சி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூழ் காய்ச்சிட்டு இருந்தாங்க. கேழ்வரகு கம்பு போட்ட கூழ் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் காய்ச்சிட்டு இருந்தாங்க. ஊற்றி முடிச்சு அடி பிடிக்கக்கூடாதுன்னு காய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. அம்மன் கோயில் அது. வீட்டிலேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அந்த கோவில். கூழில் போடுறதுக்காக சாதம் வடித்து வச்சுருந்தாங்க. அதுதான் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா மாவுக்கு அரிசி ஊற வச்சு வச்சுருந்தாங்க. அதுதான் பார்த்தோம். அம்மா அந்த வடித்து வச்சிருந்த சாதத்தையும் அது கூடயே போட்டு நல்லா கிளறிக்கிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே நான் ஊற வச்சுருந்தாங்க அரிசின்னு சொல்லி. அது மாவுக்காக ஊற வச்சுருந்தாங்க. அந்த அரிசியை தான் வந்து ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா தண்ணிலாம் இழுக்கணும்னு சொல்லி காய வச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே அது தண்ணிலாம் இழுத்துருச்சு. அதை வந்து ஒன்றா சேர்த்து அம்மா மிக்சியில் போட்டு அதை அரைச்சிக்கலான்னு சொல்லி அதுக்காக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அரிசியை எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கலான்னு சொல்லி அம்மா எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் யாரெல்லாம் மாவுளுக்கு மாவு சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு யாருக்கெல்லாம் மாவுளுக்கு மாவு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த மாவை அரைச்சி கொட்டிக்கிறாங்க. இதை தான் வந்து ரவுண்டாக பொரித்து நெய் ஊற்றி வைப்பாங்க. நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் இந்த அச்சு வாங்கினேன்னு சொல்லி. அந்த அச்சில் தான் இன்றைக்கி அம்மா போட்டு ட்ரை பண்ணாங்க. நம்ம வீட்டுக்கு அது கரெக்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் தெரியாமல் என்ன பண்ணிட்டோம், நிறைய மாவை போட்டு நல்லா ஒரு நான் அழுத்திட்டேன். அது என்ன ஆயிடுச்சு, அப்படி திருத்துட்டாக வர மாதிரி ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா லைட்டாக போடுங்கன்னு சொல்லி லைட்டாக போட்டேன். அது சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்தது. நடுவில் அம்மா எப்பயுமே கையால் தான் கோலம் போடுவாங்க. அதான் போட்டுட்ருக்காங்க. நம்ம பூஜை ரூம் குட்டி தான், ஸோ அதனால் ஒரு குட்டியோண்டு விளக்கு மட்டும் போட்டுக்கலாம். அப்படி அந்த அச்சில் போட்ட கோலம் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அச்சோட விலைக்கு அது ஒர்த்தான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போன வீடியோவில் அந்த அச்சோட விலையெல்லாம் சொல்லியிருக்கேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பூஜை பொருள்லாம் எடுத்து அம்மா கூழும் காய்ச்சி கரைச்சி ஃபஸ்ட்டு அந்த வாளியில் ஊற்றிட்டாங்க. அந்த வாளியில் அதுக்கப்புறம் தயிர், அப்புறம் வெங்காயம், மாங்காய் எல்லாமே போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம், அங்கே போய் எல்லாமே பண்ணிக்கலான்னு சொல்லி அப்படியே போட்டு எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் கோயிலுக்கு போய் ரொம்ப வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. அப்படியே கொஞ்சம் பேருக்கு கூழ் மட்டும் கொடுக்கறது மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சுது. அடுத்து கோயில் விட்டு வெளில வந்தோம். நம்ம அங்கே ஒயிட் கலர் வீடு இருக்குல்ல, அதுதான் நம்ம வீடு. பார்த்தாலே தெரியும், பக்கத்தில் தான் அந்த வீடு. அப்புறம் கோயிலேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே விலையெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க, என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.